குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்னைக்கு என்ன ஹெட்லைன் படிக்க போறோம்? படிங்க பார்க்கலாம். வினை மரபு. வினை மரபு. வினை மரபுனா என்ன அப்படின்னா, ஒரு வேலை செய்யும்போது அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தமிழில் நம் முன்னோர்கள் சரியான அந்த வார்த்தைகளை குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டுக்கு ஒரு சுவர் கட்டுறோம், செவருன்னு சொல்லுவோம் கிராமப்புறங்களில். சுவர் கட்டிக்கிட்டு இருக்காங்க, இல்லை சுவர் வைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே அப்படி சொல்லக்கூடாது. சுவர் எழுப்பு அப்படி தான் சொல்லணும். இதுதான் தமிழ் மரபு. அதுதான் வினை மரபுன்னு சொல்கிறோம். வினைனா அந்த வினைச்சொல் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, ஒரு செயலை எப்படி செய்யணும்னு சொல்லணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படுது. இதில் சுவர் எழுப்பு என்பது தான் சரி, சுவர் கட்டு என்பது தவறு. அல்லது சுவர் வையி, இந்த மாதிரி சுவர் வையி அப்படி தான் சொல்லுவோம். இல்லை சுவர் கட்டு இதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் தவறு. சுவர் எழுப்பு என்பது தான் சரி. சரி, அடுத்து படிங்க பார்க்கலாம். அம்பு. அம்புன்னா நம்ம உங்களுக்கு தெரியும். அம்பு, ராமன் அம்பு எய்தான். ராமன் அம்பு எய்தான், அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும். எய்தல். எய்தல். அம்புன்னா எய்தான், எய், அம்பு எய், இப்படிதான் பயன்படுத்தணும். அடுத்து சொல்லுங்க. ஆடை. ஆடை. ஆடைனா நெய். ஆடை நெய்தல். நீங்க படிச்சிருப்பீங்க. ஆடை நெய்தல். ஆடை நெய்கிறார்கள், நெசவாளிகள் ஆடை நெய்கிறார்கள் அப்படிதான் சொல்லணும். ஆடை உருவாக்குகிறார்கள் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. அது மரபு இல்லை. நம்மளுடைய மரபுல அம்பு எய்தல், ஆடை நெய்தல், இதுதான் நம்மளுடைய மரபு. இப்படிதான் சொல்லணும். இந்த மரபு நம்ம கட்டாயமா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மரபுல நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா போதும். அடுத்து படிங்க. ஓவியம். ஓவியம். ஓவியம் நம்ம சுவத்தெல்லாம் வரைவாங்க இல்லையா, ஓவியம் பெருசாக படம் வரைவாங்க இல்லையா, அதை நம்ம வரைதல்னு சொல்லக்கூடாதான். ஓவியம் புனை அப்படிதான் சொல்லணுமா. ஓவியம் புனை. இதெல்லாம் எதுக்குன்னா, நீங்கள் பொதுத் தேர்வு போட்டித் தேர்வுகளில் கேட்கும்போது இப்படி வித்தியாசமாக இருக்கும் அது உங்களுக்கு. ஓவியம் இதோட வினை மரபு எதுன்னு சொல்லி கேட்டுட்டு கீழே போட்டுருவாங்க நிறையா இது. அதில் நம்ம புனை அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்தால் தான் நமக்கு மார்க் கிடைக்கும். ஓவியம் புனை என்பதுதான் சரி. அடுத்தது கூடை. கூடை எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பூக்கூடை. இப்பெல்லாம் கொஞ்சம் கூடை கூடை நிறைய இடத்துல பார்த்துருப்போம். கூடை முடை, முடைதல். கூடை முடைதல் இன்றளவும் சில ஏரியாக்களில் இருக்கு. அது பெரும்பாலும் பயன்பாடு குறைஞ்சிட்டே இருக்குது. இந்த பிளாஸ்டிக் வந்ததுனால இந்த இயற்கையாக வரக்கூடிய இந்த மூங்கிலில் கிடைக்கக்கூடிய கூடைகள் பயன்பாடு குறைஞ்சிட்டு வருது. சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே அதை பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் நம்ம இயற்கையோடு சார்ந்தது. இந்த பிளாஸ்டிக் நமக்கு நிறையா கெடுதலை பண்ணுதுங்கிறத மக்களை உணரும்போது அந்த தொழில் மேம்பாட்டுக்கு வரும். அதை ஆக கூடை முடைதல் அப்படி சொல்லணும். ஓவியம் புனைதல் அப்படி தான் சொல்லணும். இது நம்ம தெளிவான முறையில் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓவியம் புனைதல், கூடை முடைதல், இதுதான் வினை மரபு. கூடை முடைதல், கூட செய்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பெரும்பாலும் சொல்லுவோம். அது தவறு. கூடை முடைதல் தான் சொல்லணும். அடுத்தது செய்யுள். செய்யுள் கவிதை இதெல்லாம் படிச்சிருக்கோம். செய்யுள்லாம் நம்ம நூலாசிரியர்கள் எழுதுறாங்க இல்லையா. சிறிய வயதுலேருந்து ஒவ்வொரு வருடமும் தமிழில் படிச்சுட்டு இருக்கோம். செய்யுள் இந்த செய்யுள் படிக்கணும், அந்த செய்யுள் படிக்கணும்னு மனப்பாட பகுதியினே இருக்கும் நிறையா செய்யுள்ஸ். அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஸோ அந்த செய்யுளை அவங்க எழுது அப்படின்னு சொல்லக்கூடாது. செய்யுளுங்கிறது ஒரு புத்தகத்தில் எழுதுறது தான், ஒரு நோட்டில் அதை எழுதுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இயற்றுதல் அப்படின்னு சொல்லணும். செய்யுள் அல்லது கவிதை எழுதுறவங்கள கவிதை இயற்றுகிறார், செய்யுள் இயற்றுகிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இயற்றுதல், செய்யுள் இயற்றுகிறார், கவிதை இயற்றுகிறார். அப்போ செய்யுள் இயற்றுதல் அப்படிதான் பயன்படுத்தணும். ஓகே, அடுத்து சோறு. இது எல்லாருமே நம்ம தமிழ்ல இப்போ இங்கிலீஷ்ல படிக்கிறவங்களுக்கு ரைஸ்ன்னா தெரியும். சோறு அதை எப்படி சாப்பிடு, சோறு சாப்பிடு அப்படிதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது தவறு. சோறு உண்ணுதல், சோறு உண்டான். நீங்கள் ஸ்டோரிலாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா சோறு உண்டான், ராமன் சோறு உண்டான் அப்படிதான் எழுதணும். சோறு சாப்பிட்டான் என்றால் அது சரியல்ல, அது வினை மரபுல தவறாக கருதப்படும். அடுத்து தண்ணீர். தண்ணீர் குடி
என்று தான் சொல்ல வேண்டும். தண்ணீர் குடித்தான், தண்ணீர் குடி, அப்படிதான் நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது பால் பால் பருகு, பால் பருகு, பால் குடித்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. பால் பருகுதல் அல்லது பால் பருகு. சோறு உண்டான், தண்ணீர் குடித்தான், பால் பருகினான், இப்படிதான் சொல்லணும். பால் குடித்தேன், குடித்தான் அப்படி சொல்லக்கூடாது. பால் பருகினேன், இதுதான் தூய தமிழ். பால் பருகினான், இதுதான் தூய தமிழ். பால் பருகினான், தண்ணீர் குடித்தான், தண்ணீர் குடிக்கிறேன், இப்படிதான் சொல்லணும். சோறு உண்டேன், சோறு உண்டான், இதுதான் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் முக்கியமான சில விஷயங்கள். இதெல்லாம் நம்ம அதாவது வழக்கத்தில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் தான். ஆனால் தெரிஞ்சுக்க வச்சுக்கல. இதெல்லாம் நமக்கு போட்டித் தேர்வுகளில் கட்டாயம் உண்டு. வரும் காலங்களில் தமிழ் கட்டாயம் தேவை. அடுத்தது பூ அல்லது மலர், ரெண்டுமே ஒன்று தான், உங்களுக்கு தெரியும். பூ அல்லது மலர். பூ ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்கிறோம்? பூ பறித்தான், பூ பறித்தேன், பறிக்கிறான் அப்படி தான் சொல்கிறோம். அது தவறு. வினை மரபு என்னவென்றால் பூ கொய்தான், கொய்தல். என்னப்பா செஞ்சிட்டு இருக்கிற? பூ கொய்து கொண்டிருக்கிறேன். அதாவது பூ பறிக்கிறது எப்படி சொல்லணுமா? பூ கொய்து கொண்டிருக்கிறேன் அப்படிதான் சொல்லணுமா. அடுத்தது மரம் மரம், மரம் வெட்டினான், மரம் வெட்டுகிறேன். இது நார்மலாக நம்ம வழக்கத்தில் சில வார்த்தைகளை நம்மளையும் அறியாமல் அதை பயன்படுத்திக்கிட்டே வந்துட்டோம். அதனால மரம் வெட்டினான் சரியானது தான், வினை மரபு சரிதான். அடுத்தது மாத்திரை மாத்திரை மாத்திரை, மாத்திரையை நாம் முழுங்குறேன்னு சொல்லுவோம், அது தவறு. விழுங்குனான், விழுங்கினான். மாத்திரை விழுங்கினான், மாத்திரை விழுங்குகிறேன் அப்படின்னு சொல்லணும். நம்ம எல்லாமே முழுங்குற, மாத்திரை முழுங்குறேன்னு தான் சொல்றோம், அது தவறு. விழுங்கினான், வி போடணும், அவ்வளவுதான். உமி கருக்கு அடுத்தது சுவர் எழுப்பு அடுத்தது முறுக்கு தின் உமி கருக்கு, சுவர் எழுப்பு, முறுக்கு தின், இப்படிதான் நம்ம பயன்படுத்தணும். உமிங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த ரைஸ்ல மேலே இருக்கிற தோல், அதுதான் உமி. அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய உமி தான் அது. அது வந்து அதை எப்படி சொல்லணும்? உமி கருக்கு, சுவர் எழுப்பு, முறுக்கு தின்றான், முறுக்கு தின்றேன், முறுக்கு தின்போம் அப்படிதான் சொல்லணும். முறுக்கு சாப்பிடுகிறோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. திங்கிறோம்னு கூட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அப்படி அது தவறு. முறுக்கு தின்றான், கண்ணன் முறுக்கு தின்றான், ராமன் முறுக்கு தின்றான், அப்படிதான் நம்ம சொல்லணும். சுவர் எழுப்பினான், விவசாயி வீடு கட்டுவதற்கு சுவர் எழுப்பினான் அப்படி சொல்லணும். சரியா? அடுத்தது பழம் பழம் தின்றான், தின் அப்படின்னு சிம்பிளா கொடுத்துருக்கேன் நான். இதுல இது நம்ம வந்து வினை மரபு சொல்லும்போது ராமன் பழம் தின்றான், பழம் சாப்பிட்டான்னு சொல்லக்கூடாது, அது தவறு. முழுமையான நம்ம வினை மரபு தமிழ் சொல்ல என்ன அப்படின்னா பழம் தின்றான், கந்தன் பழம் தின்றான், இப்படிதான் சொல்லணும். அடுத்தது கோலம் கோலம். கோலம் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும், வீட்டுக்கு முன்னாடி மார்கழி மாதங்கள்ல போடுறது. ஆனா கோலம் போட்டால் அப்படின்னு தான் படிப்போம், அது தவறு. அதோட மீனிங் இடு, கோலம் இடு, கோலம் இட்டா. தயிர் கடை தயிர் கடைதல் அப்படிதான் சொல்லணும். பழம் தின்றான், தின்றேன். கோலம் இடுகிறான், இடுகிறாள். தயிர் கடைந்தால், தயிர் கடைகிறேன், தயிர் கடைய வேண்டும். கந்தன் தயிர் கடைந்தான். லட்சுமி வீட்டு வாசலில் கோலம் இடுகிறாள், இப்படிதான் சொல்லணும். ராமன் பழம் தின்றான், இப்படிதான் நம்ம வினை மரபுல தெளிவான முறையில் படித்து கொள்ள வேண்டும். சிறிய வயதில் இதெல்லாம் வந்து குழந்தைகள் மனதில் புகுத்தி விட வேண்டும். இப்போ இருக்கிற பெரும்பாலான பேரண்ட்டுகளுக்கு இதை சொல்றதுங்கிறது சிரமமாக இருக்கும். அதனால இது போன்ற வீடியோக்களை பார்த்து அவங்களுக்கு பழக்கி வை. விளக்கு விளக்கு ஏற்றுதல். விளக்கு இப்போ எல்லார் வீட்லேயுமே வந்து மின்சாரம் இருக்குது, நம்ம லைட்டை ஆன் பண்ணுறோம், சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், லைட்டை போடுறோம். ஆனால் வந்து முற்காலத்துலேயும் இப்போவும் நம்ம கரண்ட் இல்லாத நேரங்களில் விளக்கு ஏற்று, அதை வந்து ஏற்றுது. விளக்கை பற்ற வைன்னு தான் சொல்லுவாங்க, அதுதான் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். போய் கேண்டில் பற்ற வை. தீ மூட்டு, அடுப்பை பற்ற வைன்னு தான் நம்ம சொல்லுவோம், அது தவறு. தீ மூட்டு,
அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எழுத்து வழக்கில் பார்க்கும்போது தீ மூட்டினான் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதான் வினைமரபு தீ மூட்டு. அடுத்து கூரை கூரை. இப்போ எல்லாமே காங்கிரீட் வீடுகள் தான் இருக்குது. முற்காலத்தில் நம்ம அந்த தாள்கள் நெல் தாள்களை கொண்டு தான் நம்ம கூரை ஏற்படுத்தணும். அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அது நிறைய தண்ணி மழைப்பட்டு அது மக்கும், மறுபடியும் மாற்றிக்கணும். இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதான் கூரை வேய்தல். அடுத்தது காய்கறி. காய் கட் பண்ணி கொடுன்னு நம்மளாம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம். அது தவறு. காய்கறி. அரிதல், அரிஞ்சு கொடு, காயை அரிஞ்சு கொடு, பழத்தை அரிஞ்சு கொடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இது. காய்கறி அரிஞ்சு கொடுன்னு அர்த்தம். அடுத்து இலை பறித்தல், இலையை பறி. பூவை கொய்தல்ங்கிறோம், இலையை பறித்தலுங்கிறோம். இலைன்னா இப்போ மருதாணி இலையை பறிக்க சொல்கிறோம். அது வந்து இலை. நெல் வந்து நம்ம அடித்து தூத்துவோம். இப்போல்லாம் மிஷின் இருக்குது. முற்காலத்திலலாம் நம்ம அந்த முரன்னு சொல்லி அந்த அதில் அள்ளி காற்று வரும்போது தூத்துவோம். அதெல்லாம் தூத்துறதுக்கு பேர் தான் நெல் தூற்று. அதில் உள்ள அந்த பதறுகள், அதில் உள்ள தூசியெல்லாம் நீக்கிட்டு தான் நம்ம வந்து வியாபாரம் பண்ண முடியுது. ஆக காய்கறி அரி, இலை பறித்தல் அப்படின்னு வச்சுக்கணும். அது ஷார்ட்டாக எழுதிருக்கணும். இது அவ்வளோதான். காய்கறி அரித்தல், அரிஞ்சு கொடு. இலை வந்து பறித்தல். நெல் வந்து நெல் தூற்று. இது மாதிரி தான் சொல்லணும். அப்போ காய்கறி அரி, இலை பறி, நெல் தூற்று. இது மூன்றும் நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். இது மாதிரி நிறைய பாகங்களை தெரிஞ்சுக்கும் போது அந்த 4 ஆன்சர் கொடுப்பாங்க. அந்த ஆன்சரில் சில ஆன்சரை நீக்கிறதுக்கு இது பயன்படும். நீக்கிறதுக்கும் பயன்படும், சேர்க்கறதுக்கும் பயன்படும். ஆக மொத்தத்தில் நமக்கு இது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இது இல்லைங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான் ஆன்சருங்கிறத சொல்கிறதுக்கும் நம்ம இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது இல்லை என்று சொல்வதற்கும் இதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது படிங்க. மேலே ஃபஸ்ட்டு இருக்கிறது களை பறி. நெல் பயிர்களில் நம்ம தண்ணி நிறையா நிற்கும் போது அதில் வந்து நிறையா நெல்லை தாண்டி புற்களும் வரும். அதுக்கு பேர் களைன்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம். இந்த களையை வந்து பறிக்கிறோம். களை பிடுங்குதல்னு கூட நம்ம களை பிடுங்க போகிறோம் அப்படின்னு அந்த காலத்தில் பார்த்துருக்கேன் நான், சொல்லுவாங்க. இப்போல்லாம் அந்த களைக்கொல்லி வந்து போட்டு அது எல்லாமே நமக்கு பாய்சன் ஆகி. அடுத்து வந்து நீர் பாய்ச்சு. களைப்பறி, நீர் பாய்ச்ச போயிருக்கிறான். ராமன் தோட்டத்தில் மரங்களுக்கு நீர் பாய்ச்சினான். நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி மடத்திருப்புறோம்னு சொல்லுவாங்க சில ஏரியாவில். நீர் பாய்ச்சுதல், தண்ணி கட்டுறேன் அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கேன். ஆக களை பறித்தல் பறி. கொய்யவர்கள் இந்த பானை செய்கிறாங்க இல்லையா, அது வந்து பானை வனைதல் அப்படின்னு சொல்லணும். பானை வனை, களைப்பறி, நீர் பாய்ச்சி. இந்த வினை மரபுகள் எல்லாம் திரும்ப நீங்கள் கேட்டு காதில் வாங்கி வச்சுக்கிங்க. இதை நீங்கள் திரும்ப கேட்பதன் மூலமாக போதும், எழுதிலாம் பார்க்க இல்லை. நம்ம போட்டித் தேர்வுகளில் போயிட்டு கொஸ்டின் எழுதும்போதும் படிக்கும்போதும் நமக்கு எளிமையாக அது வந்து அட்டன் பண்ணிடலாம். அதனால் வந்துட்டு சிறு வயதுலேருந்து இதை உங்கள் குழந்தைகளை படிக்க வைங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா என்னுடைய காலகட்டத்திலேருந்து நான் பார்க்கும்போது ஒரே இடத்துல போயிட்டு ஒரே டைமில் அவ்வளவு படித்து நம்மளால் மைண்டில் நிறுத்த முடியாது. அதனால் அந்த படிப்பை வந்து இதெல்லாம் முக்கியமான விஷயங்களை சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லித்தரது ரொம்ப